வணக்கம். நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம். நான் இப்போ செய்ய போகிற மாதிரியே நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சுருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற ஐட்டம் வந்து வேறு. இப்போ நான் செய்ய போகிறது வேறு. கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்து கட்டாயம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கட்டாயமாக விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம புது அடுக்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐட்டம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. நம்ம இலைப்பணியாரத்துக்கு உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஆழாக்கு அவல் எடுத்துருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப லேஸ் அவல் கிடைக்கும். அதுவாக இருந்தால் உடனே கழுவிட்டு பிழிஞ்சு எடுத்துடணும். இன்னொன்று வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், அது கொஞ்சம் நேரம் ஊறணும். இது வந்து இந்த மீடியமாக உள்ளது. இது கொஞ்சம் நீங்கள் நல்லா தேடி வாங்குங்க. இந்த அவல் தான் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். நான் இதை வந்து இப்போ உங்களுக்கு கழுவிடுறேன். நல்லா கழுவி இதை மாதிரி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வரணும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அது சொதன்னு ஆயிரும். இந்த அவலில் அதாவது ஒரு பங்கு அவல்னா நீங்கள் அரை பங்கு வெல்லம் வச்சுக்கோங்க. எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து பாதி வச்சுக்கோங்க. வெல்லம் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காவும் போட்டுக்கோங்க. நல்லா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்ல கையினால் கூட நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம இப்போ மேல் மாவு ரெடி பண்ணலாம். இப்போ இது வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்ச இடியாப்ப மாவு. நீங்கள் வந்து கடையில் வாங்கினது இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரெடி பண்ணது, இல்லைன்னா ஊற வச்சுட்டு லிக்விடாக அரைச்சி நம்ம மோதகத்துக்கெலாம் செய்வோம்ல, அதை மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கிட்டாலும் சரி. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணிங்க இது. சுடு தண்ணியை ஊற்றி நல்லா இப்படியே கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யோ எண்ணெயோ ஏதாவது ஊற்றிக்கோங்க. அது அப்படியே நல்லா சேர்ந்து ஒட்டாமல் வரும், அதுக்கு தான். இப்படி மாவு நல்லா நீங்கள் பிசைஞ்சு வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு தட்டினா வரும். அது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுதாங்க இப்போ இதில் மெயினு. நம்ம இந்த இலையப்பத்துக்கு இது என்னதுன்னா, நேந்திரம்பழம் இருக்குல்ல, நேந்திரம்பழம் வரட்டல். இது எப்படி செய்கிறதுன்னு நான் பலாப்பழத்தை வரட்டியிருக்கேன் பாருங்களேன், அதை போய் பாருங்கள். நான் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரியே இப்படியே நேந்திரம்பழத்தை செஞ்சிடணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். தண்ணி சுட வச்சுட்டேங்க. தண்ணி சுடட்டும். இலையப்பத்துக்கு நம்ம அதுக்குள்ளால பொருளெல்லாம் ரெடி பண்ணலாம். நம்ம இப்போ இலையப்பம் தட்டலாங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி லேசாக தட்டிடுங்க. உங்களுக்கு ஒட்டிச்சதுன்னா கொஞ்சம் நெய் ஏதாவது கையில் தொட்டுக்கோங்க. இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த வரட்டலை நீங்கள் கரெக்ட் மெத்தடில் செஞ்சிங்கன்னா, வெளியே வச்சுருந்தீங்கன்னா கூட 10-15 நாள் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்குங்க. அதுக்கும் மேலே வேணும்னா நீங்கள் 1 மாதம் வரைக்குமே அது ஃப்ரிட்ஜில் வச்சாலே கெட்டு போகாமல் இருக்கும். எப்போ உங்களுக்கு இந்த இலைப்பணியாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ எடுத்து வச்சு செஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த அவல் கலந்து வச்சுருந்தோம்ல, அவல் விரவி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் வச்சுருங்க. இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்புறம் இதை அப்படியே இப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம இலையப்பம். இதை இனிமேல் நம்ம தண்ணி சுட வச்சுருக்கோம்ல, வேக வச்சிடலாம். இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாங்க. அப்படியே உங்களுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ உங்கள் பாத்திரத்தில் அவ்வளோ வச்சுக்கோங்க.
அவ்வளோதான். மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இலை பணியாரம் வெந்திருக்கோம் பாருங்கள். இந்த பச்சை கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.